Hey guys, welcome back to Mini House Kitchen. So, இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க ஒரு பரபரப்பான சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. So, வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் போன வீக் சண்டே வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நான் சண்டே தான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து போன வீக் சண்டே வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீக்கே வந்து எப்படி போச்சுன்னு எனக்கே நிஜமாக தெரியல. ஏன்னா நான் எக்ஸாமுக்கு 1 வீக் இருக்குது, இப்படிலாம் படிக்கணும் அப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்டாக இருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு, சிக் ஆகிடுச்சு, ஃபீவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு தேர்ஸ்டே ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், அப்படியே 4 டேஸ் பேக் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு இது தேர்ஸ்டேலேருந்து தான் வந்து என்னோடய ஸ்டடி ரொட்டீனுக்கே நான் வந்து வந்தேன். அதனால தான் வந்து என்னால் இடையில எந்த ஒரு வீடியோஸும் போட முடியல. ப்ளஸ் வந்து நான் ரொம்ப படிக்கவும் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ தான் வந்து நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஆக்சுவலாக எல்லாம் முடிச்சாச்சு தான், இந்த ரிவிஷன் தான். ஆனால் எக்ஸாமுக்கு 1 வீக் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த வீக்கில் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பேன். இப்போ ஆல்ரைட். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து என்னை இடத்த மாற்றி உட்காந்து படிங்களேன் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் எப்பவும் போல் என் பெட்ரூமில் வந்து ஒரு விண்டோ இருக்கும். எப்பவுமே எனக்கு அந்த விண்டோ பக்கத்துலேயே அந்த உட்காந்து படித்து எனக்கு அது ஒரு மாதிரி அடிக்டே ஆகிட்டேன்னு சொல்லணும். எனக்கு அந்த பெட்ரூம் விட்டு வெளியே வந்து படிக்கவே மனசு வர மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து அப்பா வண்டி நிறுத்தியிருப்பார். அந்த இடத்துல தான் நான் மோஸ்ட்டாக என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து படிப்பேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வண்டி மேலே வச்சு புக்கை வச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சோஷியல் தான் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணேன் நான் போன வீக் சண்டே. ஸோ என்னோடய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு 3 சப்ஜெக்டாவது நீட்டாக கவர் பண்ணிடணும் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு 1 வீக் டைம் விட்டங்காட்டி தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. மண்டே தாண்டிச்சு அப்படின்னா அவ்வளோதான். டியூஸ்டே வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து வந்துடுச்சு. எப்படியும் 1 மந்த் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அடுத்து அப்படியே 10 நாள் ஆச்சு. 10 நாள் அப்படியே 1 டேவாக மாறிடுச்சு. எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அப்படியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சோஷியல் வந்து மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முடித்ததுக்கப்புறமா நான் வந்து தமிழ் வந்துட்டு எடுத்தேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாமே தமிழ் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாலே போதும், அது ஈஸியாக வந்து எழுதிடலாம். தமிழ் அவ்வளோக்கா ஒன்றும் இது இல்லை, ஈஸி தான். அப்படிங்கிறதுனால நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஜூஸ் நீங்கள் எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லுங்கள். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. சம்மர் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியுது நம்மளால். எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, மெமரிஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ எப்பவும் போல் தான் நான் தமிழ் படிக்கலாம் அப்படின்னு உட்காரும்போது நான் முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10:30 இருக்கும். இப்போ தான் வந்து நான் யூனிட் வைஸ் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ், அப்புறம் மிஸ் கொடுத்த கொஷின் பேப்பர் அண்ட் நாங்கள் கொஞ்சம் வச்சுருந்த கொஷின் பேப்பர், இது வரைக்கும் எழுதின எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னோடய சாப்டர்ஸ்குள்ளே அப்படியே யூனிட்டாக முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அண்ட் நவ் ஐ மீன் 3rd யூனிட். ஸோ 3rd யூனிட் வந்து இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். அண்ட் வந்து என்னோடய டார்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு காலையே சோஷியல் முடிச்சாச்சு. அண்ட் வந்து இப்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே மேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் வந்து மறுபடியும் நம்ம தமிழே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய பிளானே அந்த அன்றைக்கி வச்சுருந்தேன். ஸோ அதுபடி தான் வந்து இதுவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் தமிழ் 3rd யூனிட் வரைக்கும் முடிச்சிட்டேன் அப்படின்னா மீதி எனக்கு 6 யூனிட்ஸ் இருக்கும். இடையில நான் கொஞ்சம் மேக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 3rd யூனிட் வரைக்கும் பார்ப்பேன். இன்னொரு 3 யூனிட் முடிச்சுட்டு அண்ட் மறுபடியும் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து 3 யூனிட் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சு தான் போன வீக் சண்டேவே நான் வந்து தமிழ் ரிவிஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு அந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிங்களா ஃபுல்லாக அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் அந்த ஷெடியூல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் 8 டேஸ் நமக்கு டைம் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 8 டேஸ் டைமில் தான் இப்போ இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கோவிச்சிட்டிங்க கூட, நான் வந்து வீடியோ போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய சாரி அதுக்கு. ஏன்னா எனக்கும் வந்து நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கும் வந்து நம்ம சேனலோட கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை தான். நம்ம டெய்லியும் வீடியோஸ் போடணும் அப்படிலாம் நான் நினைப்பேன். பட் வந்து எனக்கு அந்த டைம் வந்து ஒத்துக்காது. ஸோ அப்படி தான் எனக்கு ஏன் நான் தமிழ் படிக்கும்போது இப்படி எழுதி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒரு சிலர்.
தமிழ்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் இப்படி தான். மேக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இங்கிலீஷு, சயின்ஸ் படிக்கும்போதெல்லாம் எனக்கு எப்போவுமே வந்து கையில் ஒரு பேனா, ஒரு நோட் வந்து பக்கத்தில் இருக்கும். ஏதாவது நான் படிக்கிறேன் அப்படின்னா எழுதிட்டே வருவேன் நான். ஏன்லாம் தெரியாது, பட் எழுதி எழுதி படிக்கும்போது நமக்கு அது நல்லா மெமரேட்டராக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதும்போது நமக்கு திடீர்னு வரல அப்படின்னாலும் நம்ம இது எழுதணுமே, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு சிங்க் ஆகும். ஸோ அதை வச்சு எழுதலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே அது ஆயிடுச்சு. ஸோ தமிழ், சோஷியல் வந்து நம்ம முக்கால்வாசி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறனால நான் அதை அவ்வளோக்கா எழுதி படித்ததில்லை. ஆனால் வந்து சயின்ஸு, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே நான் எழுதி எழுதி தான் படிப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எழுதி எழுதி படிப்பீங்களா அப்படி சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன கைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. கைடு வந்து நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறதோட கனெக்டடாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது கனெக்டடாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் பாயிண்ட்ஸ் எல்லாமே. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறையா மிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இயர் ஃபுல்லாக கொஷின்ஸ் எல்லாம், அந்த பிக் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பிக்காக இருக்கும். நான் படிச்சிருக்கிறதுலாம் எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் எக்ஸாம் அப்போது பத்துமா அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து கால்குலேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை மட்டும் நான் பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பிக்காக படிச்சிருக்கிறதுனால பிக் கொஷின்ஸ் எழுதுறதுக்கே எனக்கு 1.5 hours வேணுமாட்டிருக்கு. ஸோ அது மட்டும் நான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, செம்மையாக படிங்க. ஸோ முடிஞ்சளவு நம்ம படிப்போம், நல்லா எக்ஸாம் எழுதுவோம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஃபஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ஃபியர் கொஞ்சம் போயிடும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் எனக்கு அப்படி தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இப்போ நான் சேர்த்து வந்து புக் பேக்கும் முடிச்சிட்டேன். அந்த மொழி பயிற்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் முடிச்சிட்டேன். 3rd யூனிட்லேயும் 6th யூனிட்லேயும் மட்டும்தான் நமக்கு திருக்குறள் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளையும் சேர்த்து மனப்பாட செய்யுள் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் முடிக்கும்போது நான் கரெக்டாக வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 12:23 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் வந்து இன்றைக்கி 8 சாப்டர் முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து எனக்கு அதில் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ப்ராபபிலிட்டிலாம் நான் பார்த்துட்டேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் சரி இப்போ வந்து இந்த கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்தேன். நானும் வந்து காலையிலேருந்து வந்து இப்படி வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். மண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பிரேக் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் படித்தேன். அண்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 டேயில் வந்து நமக்கு போர்டு எக்ஸாம்ஸ் வந்து வந்துச்சு. அப்பா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து என்னதான் வந்து வெளியே பயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் உள்ளே வந்து கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. பட் பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இடையில வந்து 1 or 2 days வந்து லீவ் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு நம்பிக்கையான விஷயமா வந்து எனக்கு இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து நான் 8 சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே. ஸோ நான் மேக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அது முடிச்சிட்டதுக்கப்புறமா மறுபடியும் தமிழில் ஒரு 3 யூனிட் பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சயின்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் 3 யூனிட் முடிச்சுட்டு அவ்வளோதான். தமிழ் வந்து நமக்கு ஃபுல் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. சயின்ஸில் வந்து கொஞ்சம் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். எனக்கு போன வீக் சண்டே வந்து இப்படி தான் போச்சு. அதே மாதிரி என்னால் எக்ஸாமுக்குள்ளே வந்து இன்னொரு வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே சூப்பராக எக்ஸாம் எழுதுங்க. நானும் நல்லா எழுதிட்டு வந்து தமிழ் எக்ஸாம் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் எப்படி எழுதினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் your love and support and bye.